சூர்யாவுக்காக 3 கதைகளை தூக்கி போட்டேன் சொல்றாரு லிங்குசாமி. சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் அதிரடியான ஆக்ஷன் கதைகள்ல மட்டுமே நடிக்கிறதுன்னு முடிவுல இருந்தாரு சூர்யா. சீன் பை சீன் ஆக்ஷன்ல அனல் தெரிக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா கௌதம் மேனன் உள்ளிட்ட சில டைரக்டர்கள் சொன்ன கதைகள் அவரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படி இல்லை. அதனாலதான் இழுத்தடிக்காம கதையை மாத்த சொன்னாரு. லிங்குசாமி ஏற்கனவே ரன், சண்டை கோழின்னு பல ஆக்ஷன் படங்களை கொடுத்தவர்ன்றதுனால அவர்கிட்ட அதிக நம்பிக்கையோட கதை கேட்டாரு சூர்யா. ஆனா அப்படி அவர் சொன்ன கதையும் சூர்யாவுக்கு பிடிக்கலையா. அதுக்காக அவரை விடல லிங்குசாமி. அடுத்தடுத்து மேலும் 2 கதைகள் சொல்லியிருக்காரு. அதுலயும் சூர்யா உடன்படல. அதுக்கப்புறம் தான் அஞ்சான் கதையை சொல்லியிருக்காரு. தாதா இசத்தை தழுவிய கதைன்றதுனால உடனே ஓகே சொன்ன சூர்யா இப்போ அந்த படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இது பத்தி லிங்குசாமி சொல்லும் பொழுது, என்னோட படங்கள்ல அஞ்சான் ரொம்ப புதுசா இருக்கும். முதல்ல நான் சொன்ன 3 கதைகளை தவிர்த்தாரு சூர்யா. அதனால அந்த கதைகளை தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொன்ன அஞ்சான் அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ரொம்ப வித்தியாசமான கதைக்களமாவே தெரிஞ்சது. இப்போ படப்பிடிப்பை முடிச்ச பிறகு பார்த்தா படம் ரொம்ப பெரிய அளவுல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சூர்யா நடிச்ச சிங்கம், சிங்கம் 2 ஆகிய படங்களை மிஞ்சும் அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. அந்த வகையில அஞ்சான் ஆக்ஷன் பிரியர்களுக்கு பெரிய தீனியா இருக்கும்னு சொல்றாரு லிங்குசாமி.